ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மும்பையில் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு எப்படி கரைக்கு கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துடலாம். நம்ம ஊர்லலாம் விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் தான் நடக்கும். இங்கே 10 நாள் நடக்குது. 10 நாள் செலப்ரேஷன் முடிஞ்ச பிறகு விநாயகரை எவ்வளோ ஆரவாரமாக கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். வெடி வெடித்து, ஆட்டம் பாட்டம், ட்ரம்ஸ் வாசித்து விநாயகரை வண்டி அல்லது மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி 1, 2, 3 கணபதிலாம் இல்லை, நிறைய கணபதி. இன்றைக்கி ரோடு ஃபுல்லாக கணபதி பார்க்கலாம். இது நம்ம தமிழர்களோட கணபதி. 113வது வருஷம் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளோட பாரம்பரியமான மேளம், நாதஸ்வரம், கும்பாட்டம்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணி விநாயகரை கரைக்க கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி மராட்டிக்காரவங்க அவங்களோட ட்ரம்ஸ் வச்சு ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஊர் திருவிழா ஞாபகம் தான் வருது. உங்களுக்கும் அப்படி இருந்துன்னா சொல்லுங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக செலப்ரேஷன் மூடு தாங்க. ஃபுல்லாக செலப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் விநாயகரை கொண்டு போய் கரைப்பாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். விநாயகர் வித்தியாசமான டிசைனில் இருப்பாங்க. ஒரே மாதிரியெல்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.